வணக்கம். செல்வகுமாரின் இரவு 8 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 5 ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆய்வறிக்கை. இன்றைக்கு மதியமே மழைப்பிடிப்பு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில மதியமே தொடங்கியது மழை. அறுவடை விவசாயிகளுக்கும் உலர்த்தும் விவசாயிகளுக்கும் முன்னெச்சரிக்கை வழங்கப்பட்ட நிலையில உலர்த்தும் விவசாயிகள் எச்சரிக்கையானதன் அடிப்படையில் தானியங்கள் பாதுகாக்கப்பட்டது. அறுவடை விவசாயிகளும் தானியங்களை பாதுகாத்து கொண்டார்கள். வானிலை அறிக்கை கேட்காதவர்கள் நினைத்து விட்டார்கள். இன்றைய மழைப்பொழிவு கன்னியாகுமரியில் தொடங்கி தற்பொழுது புதுச்சேரிக்கு சுற்றுவட்டாரம் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள்லையும் அதனை ஒட்டி உள்ள உள்பகுதிகளிலையும் பொழிந்து வருகிறது. திருநெல்வேலி பரவலாக ஒதுக்கி கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை, திண்டுக்கல் மாவட்டத்திலையும் இன்றைக்கு பள்ளப்பட்டி நேற்றைக்கு பெய்தது, இரண்டாவது முறையாக பள்ளப்பட்டி பெய்தது, உப்பாறு அணைக்கட்டு பகுதி வரைக்கும் பெய்தது, உடுமலைப்பேட்டை கூட தொடர் தூறல், காற்று பகுதிக்கும் தூறலை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு வானிலை அமைந்தது. அப்பாச்சி கவுண்டர் பகுதிகள் கூட தூறல். கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு மற்றும் கரூர், திருச்சி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, சிவகங்கை, டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக அந்த வேதாரண்யம் பகுதியை ஒதுக்கியிருக்கு. மன்னார்குடிக்கு கிழக்கே இல்லை, பெரிதாக இல்லை. அதே போல திருவாரூருக்கு தெற்கேயும் இல்லை, பெரிதாக இல்லை. ஆக இந்த நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதி, தென்மேற்கு பகுதின்னு சொல்லலாம். மன்னார்குடிக்கு கிழக்கே உள்ள பகுதி ஒதுக்கி இருக்கிறது. அதற்கு வடக்கே நல்ல மழை. அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை மற்றும் கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இப்போ மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கிருஷ்ணகிரி அதன் சுற்றுவட்டார பகுதி, கர்நாடக எல்லையோர ஓசூர், தேன்கனிக்கோட்டை பகுதியிலெல்லாம் மழை உருவாகி அந்த மழைப்பொழிவு தருமபுரி மாவட்டத்திற்கும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு நள்ளிரவுக்குள் பிறகு இந்த மழைப்பொழிவு விலகிவிடும். நாளை அதிகாலையில் மழை இருக்காது. அப்படி இருந்தால் சென்னையில் ஏற்கனவே மதியம் ஒரு முறை மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. சென்னையில் விமான போக்குவரத்தை கூட இன்றைக்கு பாதிப்படைய செய்திருக்கிறது. 15க்கு மேற்பட்ட விமானங்கள் நீண்ட நேரம் வட்டமடித்து தரையிறங்கியது. கொழும்பிலிருந்து வந்த விமானம் பெங்களூருக்கு மாற்றி அனுப்பப்பட்டது. இப்படி பல்வேறு பிரச்சனைகளில் இன்றைக்கு விமான போக்குவரத்து கூட பிரச்சனை ஏற்பட்டது. இன்னொன்று முக்கிய செய்தி, நாம் கடந்த ஒரு வாரமாக அறிவித்தது தான். காற்றழுத்த தாழ்வுநிலை இமயமலைக்கு போகும்னு சொன்னோமா, போய் நேபாளத்துக்கு வெள்ளப்பெருக்கை, காட்மாண்டு என்கின்ற வார்த்தையை திரும்ப அறிவித்து கொண்டிருந்தோம். காட்மாண்டில் 50 பேர் பலி. காட்மாண்டு வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது. அதே போல் இன்னொன்று சொல்கிறோம், மேற்கு வங்கத்தோட வடக்கு பகுதி வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும்னு சொன்னோம். டார்ஜிலிங் வெள்ளப்பெருக்கு, 14 பேர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டனர், பலரை காணவில்லையாம். அதே போல் பீகார் உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கு என்று ஏற்கனவே தொடரும், பெய்யும் என்று சொன்னோம், பெய்து கொண்டிருக்கிறது. அதே போல் சீனாவை புயல் தாக்க தொடங்கி இருக்கிறது இப்பொழுதைக்கு. இவையெல்லாம் நம்ம அறிக்கையில் முன்பே அறிவிக்கப்பட்டது தான், இப்போது செய்தி ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல் ஒன்று காஷ்மீருக்கு மேற்கத்திய இடையூறு பனிப்பொழிவை ஏற்படுத்தும். அதனால் மேற்கத்திய இடையூறு மழைப்பொழிவையும் ஏற்படுத்தும் என்று சொன்னோம். இப்போ அதிகாரப்பூர்வமாக வானிலை மையம் கூட இன்றைய பனிப்பொழிவை முதல் தொடக்க பனிப்பொழிவாகவும் மழைப்பொழிவாகவும் அறிவித்திருக்கிறது. குளிர்கால பனிப்பொழிவு தொடக்கம் என்று. ஆக இந்த நிலையில் இன்றைய மழைப்பொழிவு நள்ளிரவுக்கு பிறகு சற்று விலகினாலும் கடலோரத்தில் லேசான ஒரு மேகமூட்டத்தை கொடுத்து கொண்டு விலகிவிடும். நாளை அதிகாலையில் பெரிதாக மழை இருக்காது. மீண்டும் நாளை மதியத்திற்கு மாலையில் கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் நாளை மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பெரிய மழை இல்லை, லேசான மழை. சென்னை,
கடலோர மாவட்டங்களுக்கும் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதியும் பெரிதாக மழை இல்லை. அறுவடை விவசாயிகள் அறுவடை செய்யலாம். ஆனால் மாலை கடலோர மாவட்டங்களில் லேசான மழை வரும் என்பதை முன்னெச்சரிக்கையுடன் உலர்த்துவர்களும் அறுவடை செய்பவர்களும் முன்னெச்சரிக்கை மேற்கொள்ள வேண்டும். மாலை 5 மணிக்கு 6 மணிக்கு வரும் இந்த மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களுக்கு. அதற்கு பிறகு பெரிதாக மழை இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அடுத்த மழை வரப்போது 8ஆம் தேதியிலேருந்து கனமழை பொழிவு வரப்போது. அதை அறிவிக்க தான் இது சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். 7ஆம் தேதி இப்படித்தான் கடலோர மாவட்டங்களுக்கு மழை இருக்கும். அது சற்று உள்ளேயும் போய் மழைப்பொழிவை கொடுக்கும். காற்று பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கலாம் 7ஆம் தேதி. 7ஆம் தேதியே மழை தொடக்கம்னு வச்சுங்க. 7ஆம் தேதியே அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு தொடக்கம்னு வச்சுங்க. அப்போ 6ஆம் தேதி ஒரு நாள் தான் உங்களுக்கு இடைவெளி. 7ஆம் தேதி மழை குறுக்கீடு இருக்கும். மதியமே மழை குறுக்கீடு இருக்கும். கண்டிப்பாக மாலை மழை குறுக்கீடு உறுதி. 7ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது. குறைவான மழையாக இருந்தாலும் 7ஆம் தேதி மழை இருக்குது. 8ஆம் தேதி அதிகாலை கடலோர மாவட்டங்களுக்கு மழை இருக்கும். 7ஆம் தேதி ஒரு முறை கடலோரத்துக்கு இருக்கும். 8ஆம் தேதி அதிகாலையும் கடலோரத்துக்கு இருக்கும் மழை. சரி, 8ஆம் தேதி அதிகாலைக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை பெய்யும் வரைக்கும், வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் தினசரி காற்று சுழற்சி மழை. அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் வங்கக்கடலோரம் உருவாகி வளிமண்டலம் வழியாக அரபிக்கடலுக்கு பயணிக்கும். குறைந்தபட்சம் 2 காற்று சுழற்சி மிக மெல்ல நகரும் காற்று சுழற்சியாக அமையும். இலங்கைக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகுது. 8ஆம் தேதி புதன்கிழமை மதியமே தொடங்கும் மழை. இனிமேல் மதிய மழையாக இருக்கும். கன்னியாகுமரி, தூத்துக்குடி உட்பட திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், மதுரை, தேனியெல்லாம் நல்ல மழை. நேற்றைக்கே நம்ம அறிவித்திருந்தோம் அதை. தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை மற்றும் அனைத்து வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர், நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாமே மழை. 8ஆம் தேதி மாலை இரவு நல்ல மழை பொழிவை கொடுக்கும். இனிமேல் கடலோரத்தை விட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், குறிப்பாக 8ஆம் தேதியிலிருந்து கணவாய் காற்று பகுதிகளுக்கும், இதோட கணவாய் காற்று பகுதி என்பது இனிமேல் அறிவிக்க மாட்டேன். 8ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை என்ற அறிவிப்பு தான் வரும். ஆகவே 8ஆம் தேதி தாராபுரம் என்பதெல்லாம் இனிமேல் காற்று பகுதி அல்ல. தாராபுரம், குண்டடம், பல்லடம், காங்கேயம், வெள்ளக்கோயில், பொங்கலூர், உடுமலைப்பேட்டை, பெரியப்பட்டி, பெதப்பம்பட்டி, கொங்கல் நகரம், தொட்டம்பட்டி, கணபதிபாளையம், வெள்ளியம்பாளையம், ஆறுவேலூர், முக்கோணம், இன்னும் பார்த்தீங்கன்னா அரசூர், சூலூர், கோயம்புத்தூர் எல்லாமே அதே போல் காமநாயக்கம்பாளையம், செஞ்சேரிமலை மற்றும் எல்லா இடங்களுக்குமே, காட்டம்பட்டி, தாசநாயக்கம்பாளையம், இனிமேல் எந்த இடமும் மழை இல்லாத பகுதியாக 8ஆம் தேதியிலிருந்து அமையாது. இனிமேல் மழைப்பொழிவை மேற்கு மாவட்டங்களுக்கு தான் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். கடலோரத்துக்கும் உண்டு. மேற்கு ஒதுக்கி இருந்த பகுதிகளுக்கெல்லாம் அதே போல் ரெட்டியார் சத்திரம், அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள், பழனி, கரூர் மாவட்டத்தின் பல்வேறு மழை பெய்யாத பகுதிகள், தூத்துக்குடி மாவட்ட பகுதிகள் எல்லாமே மழைப்பொழிவை கொடுக்க போகிறது 8ஆம் தேதியிலிருந்து. 8 அந்த மழைப்பொழிவு அப்படியே கர்நாடக பகுதிக்கும் கொடுக்கும், ஆந்திர பகுதிக்கும் கொடுக்கும், வடகடலோரத்துக்கும் கொடுக்கும். நள்ளிரவுக்கு பிறகு மீண்டும் 9ஆம் தேதி மழை தாங்க. எந்த நாளும் மழை இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. 8ஆம் தேதியிலிருந்து மழை தான். தொடர்ந்து 12ஆம் தேதிக்கு மேலே மழை மேலும் தீவிரமடையும். கேரளாவிற்கும், கர்நாடகாவிற்கும், ஆந்திர பிரதேசத்திற்கும், தமிழ்நாட்டிற்கும் 14ஆம் தேதியிலிருந்து மழை எந்த நேரமும் பெய்யும் அளவிற்கு ஒரே நாள் முழுவதும் குழப்பமாகவே இருக்கும். 17ஆம் தேதியெல்லாம் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போன்றவே வானிலை அமையும். ஆக இதுவரைக்கும் இன்றைக்கு ஒதுக்கிவிட்டதே சரியாக பெய்யவில்லையே. குறிப்பாக வேதாரண்யம் பகுதிக்கு நாளை மறுநாள் இருக்குது. ஆனால் அது ஒதுக்கினால் 7ஆம் தேதி வாய்ப்பு கூடுதல், 8ஆம் தேதி உறுதி. ஆக மழை பெய்யவில்லையே, பொய்த்து கொண்டே இருக்கிறதே, விதைப்புக்கு இன்னும் நீர் கிடைக்கவில்லையே, விதைப்பு முளைக்கவில்லையே, இதெல்லாம் நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது. உண்மைதான், கஷ்டம்தான். இயற்கை கிழக்கு காற்று வருகை காரணமாக தான் டெல்டாவின் வழியாக நுழையக்கூடிய கிழக்கு காற்று, ராமநாதபுரம் வழியாக நுழையக்கூடிய கிழக்கு காற்று தான் மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தால் லேசான மழை நீராவியை குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது. அதனால்
கிழக்கு காற்று கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே, தெற்கு காற்று கூடுதலாக இருக்கிற காரணத்தினால ஒதுக்கி இருக்கிறது. மன்னார்குடிக்கெல்லாம் மழை பெய்து, திருவாரூருக்கு வடக்கே மழை பெய்து, இந்த டெல்டாவின் தென்கிழக்கு பகுதியை ஒதுக்கி இருப்பது வருத்தம் தான். இருந்தாலும் நாளை மறுநாள் எதிர்பாருங்கள். 7ஆம் தேதி உறுதியாக எதிர்பாருங்கள். 8ஆம் தேதி 100% உறுதியாக எதிர்பாருங்கள். ஆகவே மழைப்பொழிவு அதற்கு பிறகு இருந்து கொண்டே இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அனைத்து மாவட்டங்களுக்கும் 8ஆம் தேதி வந்துவிட்டால் மழை இல்லை என்ற பிரச்சனை தீர்ந்துவிடும். 10ஆம் தேதிக்கு மேல் 100% தீர்ந்துவிடும். 12ஆம் தேதிக்கு மேல் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கிடும். வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 18 தொடங்குகிறது. அதற்கு முன்பே தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் தீவிர மழைப்பொழிவை, இடிமின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. தொடர்ந்து நீங்கள் அப்டேட்ஸுடன் இணைந்திருக்கணும். 6-7 மழை இடைவெளின்னு சொல்லியிருந்தேன். 6-7 கடலோரம் மழை ஒன்று சொல்லியிருக்கிறேன் இப்போது. ஆனால் 7ஆம் தேதி மழை இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இப்போது. இதனால தான் நம்ம அப்டேட்ஸோட இணைந்திருக்க சொல்வது. வானிலை மாறுதல் அறிந்து, துல்லியம் அறிந்து, திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.